ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ எதிர்பார்க்காத ஒரு மூவ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஸ்டார்ட் த பிகினிங்லேருந்தே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1/4 மணி நேரத்தில் பிபி டைனமிக்கோட சப்போர்ட்டை உடச்சி மார்க்கெட் அங்கேருந்து அசால்ட்டாக வந்து ஒரு 100-110 பாயிண்ட் வந்து டவுன் ஆச்சு. ஸோ இருந்த பொசிஷனை கண்டிப்பாக அது லாஸ் புக் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் அகெயின் ஏறும்போது ஒரு ஒரு ஆக்சுவலாக வந்து லக்கிலி ஒரு நல்ல பொசிஷன் மாட்டுச்சு. ஒன்றும் இல்லை, அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுற மாதிரி தான் ஒரு பொசிஷன் மாட்டுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த பிபி டைனமிக்கை உடச்சி மார்க்கெட் ரொம்ப அருமையாக வந்து மேலே ஏறுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நிறைய ஒரு கால் ரைட்டர்ஸ் வந்து ட்ராப் ஆகிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். ஏன்னா மார்க்கெட் விழும்போது கால் ப்ரீமியமே இல்லை, ஓகேங்களா? ஸோ அங்கே நிறைய பேர் வந்து தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் நான் ஒரே ஒரு விஷயம் நான் கிளியராக புரிஞ்சுருந்தேன். இந்த மாதிரி கண்டினியூவாக ஒரு 2 to 3 டேஸாக இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரீமியம் நல்லாவே அடித்து இறக்கியிருப்பாங்க. ஸோ ரெக்கவர் பண்ணும்போது அந்த இடம் ஃபர்தராக வந்து புது செல்லிங் பண்ண மாட்டாங்க, ரெக்கவர் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 400 எனக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 பாயிண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கவர் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நிறைய கால் ரைட்டர்ஸ் வந்து மாட்டியிருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் விடுவிக்கிற விதமாக அகைன் ஒரு 100 பாயிண்ட் இறங்கிச்சு, அகைன் ஒரு 70-80 பாயிண்ட் ஏறிச்சு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் மூவ் தான், கஷ்டம் தான், ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு சைடு மார்க்கெட் இறங்கும்போது ஃபியர் அதிகமாச்சு. அகைன் மார்க்கெட் ஏறும்போது நான் நல்லா கிராஷ் ஆகும்னு நினச்சேன், கிராஷ் ஆகலை. அப்போவுமே ஐவி மெயின்டைன் ஆகிருந்தது. அது ஏன் அப்படின்னா கால் ரைட்டர்ஸோட பயம் இருந்தது அப்படின்றது தான். நாளைக்கு மேபி வந்து ஐவி கிராஷ் நடக்க வாய்ப்பு. ஸோ நிஃப்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 165 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சுருக்கு. ஒரு 160லேருந்து 200 பாயிண்ட் ஒரு லெவலாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட விழுந்தது வந்து இன்னும் கூட விழுந்திருக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா டைம் இருந்தது. ஸோ நிறைய புட் செல்லர்ஸ் எல்லாம் வெளியே ஈஸியாக வந்துட்டாங்க. 23,000 புட்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்றது தான் விஷயம். ரொம்ப அருமையாக இருந்தது, ஓகேங்களா? 23,700 நான் மார்னிங் பார்க்கும்போது 1 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது பாதியாக எரோட் ஆகி அகெயின் தான் அது வந்து ஷூட்டப் ஆச்சு. ஸோ அப்போ என்ன விஷயம் அப்படின்னா மார்க்கெட் அங்கே போயிருந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்றதுனால கால் ரைட்டர்ஸ் எல்லாம் வெளியே வந்திருந்தாங்க. இது புட் செல் பண்ணியிருந்தாங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். 23,700 புட்டு எந்த அளவு காலில் இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ இனிஷியலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 200 பாயிண்ட், கீழே ஒரு 200 பாயிண்ட் நாளைக்கு வந்து ரேஞ்ச் இருக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் இதை உடைக்குதோ ஃபர்தராக வந்து ட்ரெண்டு மாறும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்க வாய்ப்பு. ஸோ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கியூ லேஸாக அப்சைடில் சேஞ்ச் ஆன மாதிரி. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ 4 மணிக்கு நம்ம டைமில் நம்ம சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. அது நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது ஆக்சுவலாக நல்ல நியூஸு. அதனால் என்னமோ தெரியல, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 55 பாயிண்ட் இது வரையும் அப்பா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்ல நியூஸு. மார்க்கெட் நாளைக்கு எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இல்லை நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மூவ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி நாளைக்கு இருக்க வாய்ப்பு பெருசாக இல்லை, பட் ஃப்ரைடே இருக்க வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்ட்ராடலோடைய விஷயம் பார்த்துடலாம். இன்றைக்கி மார்னிங் ஸ்டார்ட் ஆஃப் த டே வந்து 191 இருந்தது. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அரை மணி நேரம் அது 210 மாறிச்சு. ஸோ இங்கே செல் பண்ணவங்க இங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 11:45 அங்கே தான் கிளைமேக்ஸு. என்ன அப்படின்னா ஸோ மார்க்கெட்டு 230 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராடல் பாயிண்ட்டு. இது இத்தனைக்கும் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராடல் பாயிண்ட் சொல்கிறேன். ஸோ இது வந்து அதிகம் தான். இந்த ப்ரீமியம் 40 ரூபா அதிகமாகுது. இது அதிகமானு கேட்டிங்கன்னா இது ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் மாற்றிக்கிட்டே வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 23,000 மாற்றிருக்கணும், 950, 900, 850, 800 சொல்லிட்டு இது எல்லாமே மாற்றிருந்துருக்கணும். ஸோ அகைன் மேலே வரும்போது அகைன் 850, 900 இந்த மாதிரி எல்லாமே மாற்றிட்டு இருந்தால் தான் இன்றைக்கி ஸ்ட்ராடல் பண்ணியிருக்க முடியும். பட் கஷ்டம். 191 இருந்த ப்ரீமியம் எண்ட் ஆஃப் டே 165. ஸோ கண்டிப்பாக இந்த 25 ரூபாய்க்கு தான் இன்றைக்கி போராடி இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காசு பண்ணியிருக்க முடியாது பெருசாக. அது கஷ்டம் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லிடலாம். ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் எண்டட் வித் 165 பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு ஒரு 165லேருந்து 200 பாயிண்ட் வந்து ஒரு ரேஞ்சாக செட் பண்ணிக்கலாம். அண்ட் நிஃப்டியில் இப்போதைக்கு அடுத்த மணி 23:50 இருக்குது. ஸோ ஸ்ட்ராடல் கம்பைன்டு ப்ரீமியம் 165. ஸோ மேலே 165 பாயிண்ட், கீழே 125 பாயிண்ட் இனிஷியலாக ஒரு லெவல் இருக்கும். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராடல் ப்ரீமியம்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 23,250 வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இமீடியட்டாக 50-100 பாயிண்டில் மார்க்கெட் கீழே போகுதுன்னா மார்க்கெட் பயப்படுது அப்படின்றது ஸ்கியூ சொல்லுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இன்னையோட லோ வந்து நாளைக்கு உடைக்காது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் மேலே போக
நிறைய வாய்ப்பு இருக்குது, பிரகாசமாக இருக்குது, நியூஸும் இருக்குது, அண்ட் ஸ்கியூவும் இருக்குது. ஸோ யூஎஸில் இன்றைக்கி வந்து அந்த ஜெரம் போல் இன்றைக்கும் வந்து ஸ்பீக் பண்ண போகிறாரு. ஸோ இதில் ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா மார்க்கெட் மேபி வந்து ஓரளவு மேலே போகும் தோணுது, பட் வேர் நாட் ஷுர். அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி இது நம்ம டைம் வந்து ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். செக் பண்ணுங்கள். இன்றைக்குமே எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து செல் பண்ண வாய்ப்பு. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்ன கொஞ்சம் இன்றைக்கி டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. ஏன்னா நேற்று 300 பாயிண்ட் மார்க்கெட் இறங்கி இருந்துமே நான் நினச்சேன் கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு செல் பண்ணியிருப்பாங்கன்னு. பட் 1684 கோடி தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஓகே இன்றைக்கி மார்னிங் எக்ஸிட் நிஃப்டி க்ரீனில் காட்டின மாதிரி நம்ம மார்க்கெட் பிக்கப் ஆகி போய்டும்னு நினச்சேன். பட் இல்லை அப்படின்றது தான் உண்மை. பட் இன்றைக்கி வர டேட்டாவில் கண்டிப்பாக வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் பெருசாக நெகட்டிவ் இல்லாமல் இருந்ததுன்னா நாளைக்கு கண்டிப்பாக ரெக்கவர் ஆக வாய்ப்பு நிறைய. இல்லை அதில் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் ரெட்டில் இருக்குது அப்படின்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் விஷயம். எஸ்னேன் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் விஷயம் ஸ்கியூ வந்து ஸ்லைட்டாக எனக்கு அப் சைடில் மெயின்டைன் ஆகுது, பெருசாக இல்லை அப்படின்றனால கூட ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆகிற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். பட் நாளைக்கு இன்னையோட லோ வந்து போகாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த ஸ்கியூ வந்து கம்ஃபர்டபுளாக மேலே போகிற மாதிரி தான் எனக்கு காட்டிகிட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ மேபி ஸ்கியூ வச்சு பார்க்கும்போது ஸ்லைட்டாக அப்சைட் போக வாய்ப்பு. இந்தியா விக்ஸு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு, 0.2% ஹை ஆகி முடிஞ்சிருக்கு. பட் த்ரூ அவுட் டே வந்து இனிஷியல் டைமில் நல்ல ஒரு விக்ஸ் ஸ்பைக் ஆனதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால தான் புட்டோட விலை ரொம்ப கண்ணாபின்னான்னு ஏறிச்சுங்க. அது வந்து மறுக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் என்னமோன்னு தெரியல, நான் வந்து மார்னிங்கே வந்து அந்த பாயிண்ட்லேயே நான் கொடுத்துட்டேன். அகைன் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜம்பிளாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி போகும்போது ட்ரேடிங் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இன்றைக்கோட நேற்றோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கங்க. இனிஷியல் லெவலில் அதை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து மேலே ஏறும், இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே ரேஞ்சில் சுற்றுறதுக்கு வாய்ப்பு. கூடவே பிபி டைனமிக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ் ஓஐ பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியில் லாங் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இன்றைக்கும் நான் கவனித்தேன் ஃபியூச்சரோட விஷயங்கள். ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும்போது ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆனதை பார்க்க முடிஞ்சது. 86 அப்படின்றது நேற்றை விட இன்றைக்கி அதிகம் அப்படின்றதுனால மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆகிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஏறி இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து லாங்காக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக நேற்று ஹெவி ஷார்ட் இருந்தது, அந்த ஷார்ட்டை ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பாட் வர்சஸ் ஃபியூச்சர் கூட வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ என்னென்னா லாங் பார்ட்டிசிபேஷன் இதில் இருக்கும், இல்லைனா ஷார்ட் கவர் இருந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த பேங்க் நிஃப்டியில் கணக்கு. மிட் கேப்பில் நல்ல ஒரு ட்ரேடு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா ஸோ இன்னையோட லோ வந்து ஒரு சூப்பரான ஒரு லோ. ஆக்சுவலாக அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் அளவுக்கு இந்த மிட் கேப் நிஃப்டி வந்து ஏறி இருந்தது. ஸோ நல்ல ஆட்டம், பட் நல்ல ரிஸ்கி, நல்ல ப்ராஃபிட்டபிள் வந்து கண்டிப்பாக இந்த இண்டெக்ஸில் இருக்குது. இன்னும் 2 வாரம் இருக்குது அப்படின்றதுனால பார்க்கலாம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நம்ம கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் மார்க்கெட் ஒரு 60 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நேற்று நிறைய வந்து ஷார்ட் இருந்தது, அந்த ஷார்ட்டை நிவர்த்தி பண்ணுற மாதிரி ஸ்லைட்டாக வந்து இதில் வந்து மிக்ஸ்டாக தான் இருக்கும். மார்க்கெட் ரெட்டில் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ஷார்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி ஏறின விதத்தை பார்த்தா கண்டிப்பாக ஷார்ட் பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம். பிகாஸ் இன்றைக்கி நியூஸ் வேறு இருந்தது அப்படின்றதுனால கண்டிப்பாக இதில் பெருசாக ஷார்ட் வந்து ரெக்கவர் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். அண்ட் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஸ்லைட்டாக வந்து இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸில் கண்டிப்பாக வந்து புட் செல்லிங் வந்து இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. ஓகேங்களா? நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எடுக்கும்போது. அண்ட் யூஎஸில் இன்றைக்கி சிபிஐ டேட்டா இருக்குது. அண்ட் ஃபெட் சேர்மேன் வந்து அங்கே பேசுகிறாப்புல இன்றைக்கும். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களுடைய ஃபர்தர் பாலிசிஸ் எப்படி இருக்க போகுது, ரேட் பாலிசிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ரூஷியலாக அங்கேயும் பார்க்குறோம். நம்ம சிபிஐ இப்போ வந்திருக்கு, கிட்டத்தட்ட ரொம்ப நல்லாவே இறங்கிடுச்சு. 5.22லேருந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4.2க்கு வந்திருக்கு. நல்லாவே இறங்கிடுச்சு. மார்க்கெட் இது ஒரு சீராக எடுத்துக்கணும். பட் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் மார்க்கெட் சீராக எடுத்துக்க மாட்டுது. நம்ம தோண்டி ஏதாவது பேட் நியூஸ் வந்தால் மார்க்கெட்டு சிவியராக பனிஷ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் நான் மார்க்கெட்டை பார்க்கலாம். இந்த நியூஸ் எப்படி மார்க்கெட் எடுத்துக்க போகுது அப்படின்றது வந்து கிளியராக தெரியல. அண்ட் ட்ரேடிங் ஐடியாஸ் ஹைவே பார்க்கும்போது ஆக்சுவலாக இன்னையோட லோ வந்து நாளைக்கு போகாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இருந்தாலும்
கீழே மார்க்கெட் இன்னும் 50 பாயிண்ட் கீழே விழுந்தாலும் மார்க்கெட் பயப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால ஸ்கியூ லேஸாக அப் சைடில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் நிஃப்டிக்கு ஒரு 165 பாயிண்ட்டும் சென்செக்ஸுக்கு 1120 பாயிண்ட்டும் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி சென்செக்ஸில் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்லாம் இன்றைக்கி இறங்கலை. நேற்று 1155, இன்றைக்கி 1120ன்னு சொல்லும்போது ஒரு 30 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. பட் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஒரு மூவ் பெருசாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ப்ரீமியம் ஹோல்ட் ஆகுதான்னு தெரியல. சிபிஐ ட்ராப் ஆகிருக்கு இந்த வாரம். கண்டிப்பாக ஒரு மூவ் எதிர்பார்க்குறேன். லெட்ஸி பார்க்கலாம். மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்திங்கன்னா கவலைக்கிடமாக இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸு அது வந்து வேல்யூவேஷன் இருக்குங்க, உண்மையாகவே இருக்குங்க. வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றதுனால தான் அடிக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் மிட் கேப்பில் நிறைய ஸ்டாக்ஸ் வர இவங்க வேல்யூவேஷன் தான் இருக்குது. அதனால தான் மிட் கேப் நிஃப்டி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விழுது. அதுக்கான காரணம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட PE வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டபிள் பண்ணுறாங்களான்னா பண்ணுறாங்க, பட் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை ஒரு சில நல்ல ஸ்டாக்ஸுக்கு. அதனால் அதை அடிக்கிறாங்க. ஸோ செக் பண்ணுங்கள். ஒரு இண்டெக்ஸ் கீழே போகுது, ஒரு இண்டெக்ஸ் மேலே போகுது அப்படின்றதுனால தான் ஒரு மாதிரி வந்து நம்மளால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜம்பலாக ரொம்ப வந்து ரேண்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க விஷயம் தான். நீங்கள் உங்கள் அனலைஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.